இந்த 3 நாடி தான் நம்மளை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறது. நமக்கு ஒரு வியாதி தோன்றுதுன்னு சொன்னால், ஏதாவது ஒரு நாடியில் பிரச்சனைன்னு சொன்னால் நமக்கு அந்த இடத்துல வியாதியானது உற்பத்தியாகும். அப்போ நம்ம உடலோட இயக்கத்தை எது நிர்ணயம் பண்ணுதுன்னா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய நம்ம உடம்புல பயணித்து இருக்கக்கூடிய இடா பிங்கட சுசும்னா நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நாடி. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு கண்ணாடி இலையை விட ரொம்ப லேசான தன்மையில தான் இந்த நாடிகள்லாம் இருக்குமோ நம்ம உடம்புல பயணித்து கொண்டு இருக்கிறது. சுவாமியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வகையான தத்துவம், ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தத்துவத்தில் தான் எல்லா சுவாமியுமே இருக்காங்க. அம்பாளா இருந்தால் அதுக்கு அதிபாயே என்று சொல்லக்கூடிய அம்பாள் பிரதானமாக இருந்து 3 தத்துவம் இருக்கு. ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது பாதத்திலிருந்து நாபி வரை இருக்கக்கூடியது ஆத்ம தத்துவம். நாபியில இருந்து கண்டம் வரையும் இருக்கிறது வித்யா தத்துவம். கண்டத்தில் இருந்து சிரசு தாரசாந்த பிரிகந்தம் வரைக்கும் இருக்கிறது சிவதத்துவம். இந்த 3க்கும் சுவாமியா இருந்த அதிபதியும் அம்பாளா இருந்த அதிபாயையும் இருக்கு. அதிபதி அப்படி யாருன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மபாகம் தான் ஆத்ம தத்துவம். நீங்க சிவலிங்கத்திலேயே பார்த்துருப்பீங்க, பிரம்மபாகம், விஷ்ணு பாகம், ருத்ரபாகம்னு 3 பாகம் இருக்கிறதா. அதே மாதிரி அந்த பாகம் அருவுருவமா இருக்கக்கூடியது சிவலிங்கம். அதே உருவமா நம்ம கற்பனை பண்ணும்போது நாவி வரைக்கும் இருக்கக்கூடியது ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம தத்துவத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டா பிரம்மா, அதிபாயி யாருன்னு கேட்டா சரஸ்வதி. அதே போல வித்யா தத்துவத்திற்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணு, அதற்கு அதிபாயி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி. சிவதத்துவத்திற்கு அதிபதி யாருன்னு கேட்டா ருத்ரன், அதிபாயி யாருன்னு கேட்டா பார்வதி. சுவாமியா இருந்தா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். அம்பாளா இருந்தா சரஸ்வதி, மகாலட்சுமி, பார்வதி, சக்தி. இது சுவாமியா இருந்தாலும் அம்பாளா இருந்தாலும் தத்துவம் எங்க போனாலும் எந்த சுவாமிக்கும் மாறாது. அப்படி இடா பிங்கட சுசும்னா நாடின்னு நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய 3 நாடு எவ்வாறு இருக்குதோ, அதே போல சுவாமிக்கு உருவம் இருக்கா அப்படின்னு கேட்டா, சுவாமிக்கு நாம் என்ன நினைக்கிறோமோ அது உருவம். ஒரு தண்ணீரை ஒரு டம்ளர்ல வச்சா எந்த உருவம் பெறுதுன்னா அதோடைய உருவம். ஒரு வாளியில வச்சா அதோடைய உருவம். ஒரு குடத்துல வச்சா அதோட உருவம். பெரிய சிண்டெக்ஸ்ல வச்சா அதோட உருவம். அது மாதிரி சுவாமி நமக்கு அருள் பாலிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, அருவமா இருக்கக்கூடிய அந்த சக்தியானது நமக்கு உருவமாக பிரதிபலிக்கிறது. காமாட்சியம்னா காமாட்சியம், ராஜராஜேஸ்வரினா ராஜராஜேஸ்வரி, மகாலட்சுமினா மகாலட்சுமி, சரஸ்வதினா சரஸ்வதி. இந்த மாதிரி நமக்கு அந்த உருவமாக பாவித்து அருள் பாலிக்கிறதுக்காக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வித்யாதேகம் என்று சொல்லக்கூடிய இந்த கலசத்திலே இருந்து நாம் உருவமாக வழிபாடு செய்யக்கூடிய அந்த ரூபத்திற்கு இடா பிங்கட சுசும்னா நாடி என்று சொல்லக்கூடிய 3 நாடிகளும் அந்த விக்கிரகத்திற்கும் உயிராக இருப்பதாக கருதி கொண்டு உயிரை கொடுக்கக்கூடிய இந்த கிரியை தான் நாடி சந்தானம், ஸ்பரிச ஆகுதி. ஸ்பரிசம் என்றால் தொடுதல், ஆகுதி என்றால் அழித்தல்னு பேர். வேறு ஒண்ணுமே கிடையாது. ஸ்பரிசம் என்றால் தொடுதல்னு அர்த்தம் ஸ்பரிசத்துக்கு. அப்ப இந்த யாகசாலையில் இருக்கக்கூடிய கலசத்திலே இருந்து தர்ப்பக்கயிறு மூலமாகவும் பட்டுக்கயிறு மூலமாகவும் கம்பியின் மூலமாகவும் இடா பிங்கல சுசும்னா நாடி என்று சொல்லக்கூடிய 3 நாடிகளாக அதை கருதி நம்ம என்ன செய்யறோம்னா, இங்க இந்த உயிரை ஆகுதி கொடுத்து அந்த 3 நாடியின் வழியாக மூலஸ்தானத்திலே கொண்டு வந்து ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் என்று சொல்லக்கூடிய 3 தத்துவத்திற்கும் சமர்ப்பணம் செய்யணும். அவ்வாறு இந்த சமர்ப்பணம் செய்வது தான் நாடு சந்தானம் ஸ்பரிசாகுதின்னு பேர். இந்த ஸ்பரிசாகுதி நிகழ்வானது இன்னும் சில நிமிடங்களிலே நடைபெற உள்ளது. அதனை தொடர்ந்து திரவிய ஆகுதி என்று சொல்லக்கூடிய 96 வகையான மூலிகை பொருட்கள், ஷண்ணவதி என்று பேர். ஷண்ணவதி என்றால் 96 என்று அர்த்தம். 96 வகையான மூலிகை பொருட்களினாலும்
ரசவர்க்கங்களினாலும் பல வகையினாலும் சமைத்து ஆஜ்யம் என்று சொல்லக்கூடிய நெய்யினாலும் அன்னத்தினாலும் இங்கு இறைசக்திக்கு ஆகுதியானது அளிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து 3ஆம் கால மகா பூர்ணாகுதி நிகழ்வானது நடைபெற உள்ளது. நம்ம மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறோம்னா, இதெல்லாம் நாம் வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம். நாம் வாழும் காலத்திலே ஒரு திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை காண்பது, நாம் வாழும் காலத்திலே அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவது, அது ரெண்டும் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. தரிசனம் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கெல்லாம் லைவ் வந்தாச்சு, அதனால எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து பெரிய பெரிய கும்பாபிஷேகங்கள்லாம் பார்க்குறோம். அப்போவும் மனசு என்ன நினைக்கும்னா, இந்த கும்பாபிஷேகத்துக்கு போகலாம், நம்மளை யார் உள்ளே விட போகிற, 5000 பேருக்கு பாஸ் கொடுக்குறாங்க, அந்த வீதிக்குள்ளேயே போகணுமா, பாஸ் இருந்தால் தான் போக முடியும்னு. ஆனால் இங்கே அந்த மாதிரியான எந்த கெடுபிடியும் கிடையாது. ஆனால் அங்கே தான் நம்ம என்ன செய்வோம்னா, சேரை போட்டு 1.5 மைல் தூரத்தில் போய் உட்காந்துட்டு என்னமோ நடக்குது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்படியே இங்கிருந்து சினிமா மாதிரி வேடிக்கை பார்ப்போம். எதுக்கான ஒவ்வொரு காரியமும் ஏதோ நடக்குதுன்னு ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் ஏதோ வந்தோம், வேடிக்கை பார்த்தோம், பிரசாதம் வாங்கினோம், வீட்டுக்கு போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. உள்ள நடக்கக்கூடியது இந்த மாதிரி நம்மளுடைய கும்பாபிஷேகங்கள்ல தான் நம்ம என்ன செய்ய முடியும், உள்ள நடக்கக்கூடிய கிரிகைகள்லாம் நல்லா நம்மளால் பார்க்க முடியும். இது இடங்களெல்லாம் 50 அடி 100 அடி யாகசாலையிலிருந்து தள்ளி நின்று உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. எல்லாரும் சுற்றி வராங்க, நாங்களும் சுற்றி வரோம் அப்படின்னு சுற்றி தரிசனம் பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். அப்படி இல்லாமல் நம்மளுடைய திருக்கோயிலில் நடக்கக்கூடிய இந்த வழிபாடு இது நமக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். அதனால் இந்த ஒரு நாள் தான், நாளைக்கு காலையில் 11:30 மணிக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே நமக்கு இருக்கவே இருக்குது எப்பயும் போல் ஊர் கதை, உலக கதை, எல்லா கதைகளும் இருக்குது. சொந்தங்களும் இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி தான் வெளியூர்லேருந்தெல்லாம் நிறைய வருவாங்க. நீங்கள் அதை பற்றியெல்லாம் அளவடைய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இருந்தாலுமே அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொண்டு இந்த பெருஞ்சாதி பெருவிழா என்று சொல்லக்கூடிய மகா கும்பாபிஷேக நிகழ்வில், ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற கோயிலை பராமரிக்கிறதே பெரிய விஷயம். அதில் புதிய சன்னதிகளை எல்லாம் உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய திட்டமிடல் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும். ஏன்னா இன்றைக்கி செலவினங்கள்லாம் அவ்வளவு சூழ்நிலையில் அவ்வளவு இருக்குது. அந்த சூழ்நிலையிலும் புதிய சன்னதிகளை எல்லாம் உற்பத்தி பண்ண வேண்டும். நம்ம சமுதாயத்திற்கு அந்த காயத்ரி விஸ்வகர்மா இல்லாமல் ஒரு விஸ்வகர்மா சமுதாயமா என்ற வகையிலே இந்த இடத்துல அரும்பாடுபட்டு இந்த திருப்பணிக்குழி உங்களுடைய வீட்டிலேருந்து ஒவ்வொரு பணம் கொடுத்துருக்கீங்க. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு பொதுவான கோயிலில் போய் நீங்கள் ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் எங்கேயாவது உட்காந்து நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது. எல்லாம் தலைக்கட்டு வரி கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒவ்வொரு பைசாவும் இந்த யாகசாலைக்குள்ள ஒரு விறகு எரியுதுன்னா அதில் உங்களுக்கு பைசா இருக்குது. ஒரு ஓம சாமான் அதில் ஆகுதி ஆகுது, ஒரு நெய் ஆகுதி ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒவ்வொரு பைசாவும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ நான் ஒரு முதல் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அதோடைய அவுட்புட் நான் என்ன வேணும்னு நீங்கள் இந்த இடத்துல எதிர்பார்ப்பீங்க. ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறீங்க, 10,000 ரூபா போடுறீங்கன்னா 1000 ரூபாயாவது பிரதிபலன் வேண்டாமான்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காசும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா இந்த கோயிலுடைய திருப்பணிக்குள்ளே நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க. அதோடைய அவுட்புட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா காசாக கிடைக்காது, புண்ணியமாக கிடைக்கும். அதனால் புண்ணியத்தை வேண்டணும். அந்த புண்ணியத்தை வேண்டுவதற்கு நீங்கள் இங்கே நடக்கக்கூடிய யாகசாலை பூஜையில் கண்ணுங்கருத்தமாக இருந்து பிரார்த்தனை செய்யுங்க. இப்படி ஒரு பாக்கியம் நம்ம கிடைச்சிருக்கு. இதே மாதிரி சுப நிகழ்வாகவே என் கண் முன்னாடி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த காமாட்சி அம்மனும் இங்கே எழுந்துள்ள எழுப்பாளத்தில் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா காயத்ரி மற்றும் பரிவார செய்த அனைத்து தெய்வங்களும் நமக்கு வீட்டில் எப்பயும் சுபகாரியங்களே நிகழும் பண்ணும். எத்தனையோ பிரார்த்தனைகள்லாம் இருக்கும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இஷ்டகாமியார்த்த சித்தர்த்தம் சொல்லுவோம். ஏன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் சங்கல்பம் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்னா இஷ்டகாமியார்த்த சித்தர்த்தம்னு சொல்லுவோம். என்னன்னு கேட்டால் மனசில் நீங்கள் என்னென்னலாம் நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக நாங்கள் பிரார்த்தனை. இங்கே நடக்கக்கூடிய பூஜைகள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் தான். எங்களை அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா அதிபதியாக நீங்கள் நியமனம் பண்ணி என்ன செய்கிறீங்கன்னா அந்த பூஜைகளை எல்லாம் எனக்கு பலன் வரும் வண்ணம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆதிசைவர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. அதனால் உங்கள் சார்பாக தான் நாங்கள் உள்ள பூஜை பண்ணுறோம். அதனால் இதில் நாளை காலை கும்பாபிஷேகம் வரை இங்கு நடக்கக்கூடிய அத்தனை கிரியைகளையும் கண்கருத்துமாக கண்டு எல்லாம் உள்ள அம்பிகை மற்றும் பரிவார அனைத்து தெய்வங்களையும் அருள் பெற்று வைக்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது அங்கு பிரம்மச்சாரி
ஏன்னா பிள்ளையார் பிரதிஷ்டை இருக்குது. அதனால பிரம்மச்சாரி பூஜை ஒவ்வொரு கிரியிலும் அந்தந்த தெய்வங்களை பாவனையாக அந்த ரூபமாக அதற்கு ஒருவரை தெய்வ ரூபமாக நம்ம பாவிக்கும். அந்த வகையில் பிரம்மச்சாரி பூஜை, கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை ஆகிய மூன்றும் இப்பொழுது திருக்கோயிலுடைய சந்நிதியிலே திருச்சந்நிதியிலே நடைபெற உள்ளது. அதனை தரிசித்து விட்டு இங்கு நடக்கக்கூடிய ஸ்பரிசாகுதி மற்றும் திரவியாகுதி நிகழ்வுகளையும் கண்டு பூர்ணாகுதி நிகழ்வு மற்றும் இன்று உபச்சாரங்கள் ராகதாளத்தோடு உபச்சாரங்கள்லாம் நடைபெற உள்ளது. அதனால பொறுமை காத்து, ஏன்னா அந்த 3ஆம் காலம் தான் கொஞ்சம் விஸ்தீரணமாக இருக்கும். நாளையெல்லாம் நீங்களும் நினச்சாலும் சரி, நான் நினச்சாலும் சரி, 4ஆம் காலம்லாம் வந்து கும்பாபிஷேக லக்னத்தை மனசில் வச்சே தான் இந்த பூஜைலாம் நடக்கும். அதனால் இந்த 3ஆம் காலம் விஸ்தீரணமான பூஜையாக இருக்கும். அதனாலே கொஞ்சம் பொறுமை காத்து இங்கே நடக்கக்கூடிய பூஜைகளை கண்டு எல்லாம் வல்ல அம்பிகை மற்றும் காயத்ரி அம்பிகா சமேத விஸ்வகர்மா மற்றும் பரிவார தெய்வங்களின் அருட்பெற்று வையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.